வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படம் பார்த்தீங்கன்னா 1996ல வெளியான ஒரு கிளாசிக் பிரெஞ்சு மூவி. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா டுனிஷியா நாட்டோட கோஸ்டல் ஏரியால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற 3 பொண்ணுகளை பத்தின கதை தான் இந்த படம். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஊர்ல ஒரு திருவிழா வரப்போகுது. அந்த திருவிழாக்குள்ள நம்ம 3 பேரும் நம்ம கன்னித்தன்மையை இழந்துடணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக அந்த 3 பொண்ணுங்களும் எடுக்கிற முயற்சியும் கடைசியில அவங்களோட முடிவுல அவங்க ஜெயிச்சாங்களா, அவங்க கன்னித்தன்மையை இழந்தாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் மூலமா தான் எனக்கு இந்த மாதிரி பல அரிய திரைப்படங்களை தேடி பிடிச்சி கொண்டு வரதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இப்ப வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். துனிஷியா நாட்டோட பீச் ஓரமா கவுலட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு. வெயில் காயிற ஒரு மத்தியான நேரத்துல மத்தியானமா நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேமிலி எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த டாம் மட்டும் வீட்டில இருந்து வெளியே வந்து இதே போல மற்ற பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க சம்மர் ஹாலிடேஸ அந்த மத்தியான வேலையில இந்த பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு பெரிய வீட்டை கடந்து போக அந்த டாம்ங்கிற பையன் அந்த வீட்டை பத்தி சொல்றான். அது ஹட்ஜ் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனோட வீடு. அந்த ஹட்ஜ் தான் இந்த ஊரோட மதகுரு. அந்த ஆள் சொல்ற சொல்லுக்கு இந்த ஊரே கட்டுப்படும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. மேலும் அவரை பத்தி அந்த டாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு விவரிக்கிறான். அதாவது 50 வருஷமா மெக்காக்கு போகணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு. அவரால் மெக்காக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்ல என்ன பாவம் செஞ்சாருன்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கேட்கறானுங்க. அவருக்கு மொத்தம் 7 பொண்டாட்டி இருந்ததாகவும் ஒவ்வொரு பொண்டாட்டியும் அவரு கொன்னு அவர் வசிக்கிற இந்த வீட்டுக்கு அடியில அவங்களையெல்லாம் புதைச்சு வச்சிருக்கிறதா டாம் ஹட்ஜை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஒரு பொண்ணு பேரு கிகி, இன்னொரு பொண்ணு டினா, இன்னொரு பொண்ணு ஃப்ரீட்டா. ஒரு சின்ன பொட்டிக் கடையில அவங்க உட்கார்ந்து அவங்களோட பொழுத போக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா 3 பொண்ணுங்க சேர்ந்தா என்ன பேசிக்குவாங்களோ அதை பத்தி தான் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ரொமான்ஸை பத்தியும் விர்ஜினிட்டி பத்தியும் பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த 3ல ஒரு பொண்ணான கிகி அவளோட ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஒரு படத்துக்கு போயிருக்கா. அவங்க 2 பேரும் தியேட்டர்லயே பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஃப்ரீடாவும் கிகியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கன்னித்தன்மையை இழந்திருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா டினா கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவா. இது எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னுருவாரு அப்படின்னு பயப்படுறா. நீ ஏன் போய் இது உங்க அப்பா கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த மற்ற 2 பொண்ணுங்களும் அவளை பார்த்து கேட்கறாங்க. இப்ப இந்த 3 பொண்ணுங்களும் சர்ச்சில் போய் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருவிழாக்குள்ள நாங்க 3 பேரும் கன்னித்தன்மையை இழந்துடணும், அதுக்கு நீ தான் எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டுறாங்க. இந்த திருவிழாக்குள்ள நம்ம கன்னித்தன்மையை இழந்தே ஆகணும் அப்படின்னு 3 பேரும் இப்ப சத்தியமும் பண்றாங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு தெரியாம டைட்டா அப்படின்னு அந்த ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய கோடு மூட்டி காது கேட்டுட்டு இருக்கா. 3 பொண்ணுங்களும் இப்ப வீட்டுக்கு வரும்போது அவங்களோட தம்பிகளா வந்து மேக்ஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அந்த மேக்ஸ் யாருன்னா இவங்களோட கசின் பிரதர். ரொம்ப ஹேண்ட்ஸமானவன். இந்த ஊர்ல இருந்து இட்டாலிக்கு போய் அங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுல அவங்க ஃபேமிலிக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா ஃப்ரிடாவோட அம்மா மரியம் தடபுடலா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த மதகுரு ஹட்ஜ் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர போறாரு. அப்பதான் ஃப்ரிடாவும் அவங்க அம்மாவை பார்த்து ஏமா அந்த ஆளுக்கு விருந்தெல்லாம் போடுற, அவன் ஒரு போலி மதகுருன்னு ஊருக்கே தெரியும், எதுக்காக அவனுக்கு தேவையில்லாம இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்கிறா. அதுக்கு அவங்க அம்மாவும் இந்த ஊர்லயே அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன், நம்ம இருக்கிற வீடு கூட அந்த ஆளோட வீடு தான், இந்த மாதிரி அப்பப்ப அவனுக்கு விருந்து போட்டாதான் வாடகை ஏற்ற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு வரா. பீச்ல மேக்ஸும் இருக்கான். அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கான். மேக்ஸுக்கு கிகி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் இருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் அவன் பார்வையெல்லாம் கிகி மேலதான் இருக்கு. இப்ப ஃப்ரிடாவோட வீட்டை காமிக்கிறாங்க. விருந்துக்கு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. அந்த மதகுரு ஹட்ஜும் வந்து உட்கார்ந்துருக்காரு. விருந்துக்கு வந்த மத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பொண்ணோட ஃபேமிலிஸ் தான். ஒரு வகையில அவங்க எல்லாம் சொந்தக்காரங்களும் கூட. அடுத்தடுத்த ரோட்ல தான் அவங்க எல்லாம் வசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான பாண்டிங் இருக்கு. இப்ப எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அவங்க லஞ்சை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடாம நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போன டினாவை அவங்க அம்மா பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க. இப்ப அந்த மதகுருக்கு விருந்து பரிமாறப்படுது. இந்த மாதிரி அடிக்கடி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் அந்த மதகுருக்கு அப்பப்ப ஒரு விருந்து போடுவாங்க. அதுக்கெல்லாம் காரணமே அந்த ஆளோட தயவு கண்டிப்பா இவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி சொத்து அந்த ஆளோட தான். அந்த ஆளுக்கு மனைவி குழந்தைன்னு யாரும் கிடையாது. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகழுவருக்காக போன அந்த மதகுரு தவறுதலா பாத்ரூமை ஓபன் பண்ணிடுறாரு. பார்த்தா உள்ள ஃப்ரிடா நேக்கடா குளிச்சிட்டு இருக்கா. அவளை நேக்கடா பார்த்த உடனேயே அவருக்கு ஹார்ட் எல்லாம்
எல்லாம் பம்ப் ஆக ஆரம்பிக்குது, காதெல்லாம் சூடாக ஆரம்பிக்குது. ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் அவர் உடம்புல ஏற்படுறத அவரால உணர முடியுது. அதே சமயத்துல மத்த பசங்கள்லாம் அந்த பொண்ணுங்களா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாம மாடி ஏறி அங்க டினாவும் கிக்கியும் குளிக்கிறத பார்க்கறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க கவனிக்கப்படுறத தெரியாம ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்குதுங்க. சாயந்திரமா அப்பாக்கு டீ கொண்டு போன ஃப்ரீடா, நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாவான யூசப் கிட்ட பர்மிஷன் கேட்க, போயிட்டு வாமா, ஆனா உன் தம்பியை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுக்கறாரு. இந்த யூசப் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் கலெக்டரா இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மத்த மதத்துக்காரங்கள இவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் ஜூவிஷ்னா இவருக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. எப்பவுமே அவங்கள ரொம்ப தாழ்த்தி தான் பேசிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா டின்னர்ல ஃப்ரிடாவோட அம்மா மரியம், அப்புறம் அவங்களோட சிஸ்டர், இவங்க எல்லாரும் ஓப்பன் ஸ்பேஸ்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரிடாவும் அங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பக்கமா ஓரத்துல சேர போட்டு உட்கார்ந்து இருந்த அந்த மதகுரு ஃப்ரிடாவையே வெச்சகண்ணு வாங்காம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. எப்ப ஃப்ரிடா நேக்கடா குளிக்கிறத பார்த்தாரோ அப்பிருந்து அவருக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இந்த விஷயத்த அந்த கோலுமுட்டி கிட்ட இவர் சொல்ல, நீங்க எதுக்கு அந்த பொண்ணையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அவ ஒரு பிச்சைக்காரி, உங்களுக்கு பொருத்தமான பணக்கார பொண்ணா நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவரை குஷிப்படுத்துறா. இவதான் அந்த மதகுருக்கு பர்சனல் அக்கௌண்டன்ட். அவரோட மொத்த வரவு செலவு கணக்கும் இவ கையில தான் இருக்கும். அன்னைக்கு ஃப்ரிடாவோட அக்காக்கு கல்யாண நாள். கல்யாண வேலையெல்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்க, அவங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களும் இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி விர்ஜினாவே இருக்கிறது, நம்மளா ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு கிகி சொல்ல, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரை பார்க்கறோமோ அவங்க கூட நம்ம டேட்டிங் போகணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல 3 பேரும் இப்ப அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதன்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா 3 தருதலைக இவங்களுக்கு எதுக்கால வரானுங்க. இவனுக்கு தான் நம்ம சீலை உடைக்க போறவங்க அப்படின்னு 3 பொண்ணுங்களும் குறும்பா கண்டடிச்சுக்கிறாங்க. அவனுங்களும் இந்த பொண்ணுங்க பக்கத்துல வந்து, நீங்க ஓகேனா சொல்லுங்க, நாங்க இந்த மேரேஜ் ஹால்லயே ஒரு தனியா ரூம் எடுத்து வச்சிருக்கோம், நம்ம அங்க போய் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ண, இந்த 3 பொண்ணுங்களும் உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த 3 பசங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவனுக்கு சும்மா ஜோக் அடிச்சானுங்க இந்த பொண்ணுங்களை பார்த்து. ஆனா இந்த பொண்ணுங்க ஓகே சொல்லுவாங்கன்னு அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பொண்ணோட கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருந்த ஃப்ரீடாவோட அப்பா அம்மா வந்திருக்கிற அத்தனை கெஸ்ட்டுகளையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சென்டரா அந்த மதகுரு உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவரை முன்னாடி நிறுத்தி தான் இந்த கல்யாணமே நடக்குது. கல்யாண ஜோடி ஒரு பக்கம் சந்தோஷமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து உட்கார்ந்துருக்க, வந்திருக்கிற அத்தனை கெஸ்ட்டுகளும் அங்க இருக்கிற அந்த அருமையான ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹஜ் மதகுரு மட்டும் மந்திரி சுட்ட கோழி மாதிரி ஒரே பக்கமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் எந்த பக்கமா பார்க்கறாருன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிடா எந்த பக்கமெல்லாம் இருக்காரோ அந்த பக்கம் மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவரு ஃப்ரிடாவை பயங்கரமா லவ் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாரு. என்னது, எங்க போனாலும் இந்த ஆளு நம்மளவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு ஃப்ரிடாக்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த சமயத்துல தான் வெளியே மீட் பண்ண அந்த 3 பசங்கள்ல ஒருத்தன் உள்ள வரான். வந்து அந்த பொண்ணுகளை எல்லாம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவங்க ஜூஸ்குள்ள ஒயினை கலக்கி இருக்காங்க, இந்த பொண்ணுகளுக்குன்னு ஸ்பெஷலா. எவனோ ஒருத்தன் வந்து இந்த பொண்ணுகளை எல்லாம் தள்ளிட்டு போறத பார்த்த ஹஜ்ஜுக்கு சந்தேகம் வருது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த 3 பொண்ணுங்களும் ஒயின் ஜூஸை குடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஜோடிகளை அவங்களே பிக்கப் பண்ணி அங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜோடியை பிக்கப் பண்ணிட்டு எங்கேயோ எஸ் ஆயிட்டாங்க. இதை பார்த்த ஹஜ்ஜுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. ஓடி போய் ஃப்ரிடாவோட அப்பா கிட்ட இந்த பொண்ணுகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல அவங்க ஜோடியோட ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணுங்க கரண்ட்டை கட் பண்ண அந்த இருட்டை யூஸ் பண்ணி இப்ப அவங்க கூட இந்த 3 பொண்ணுங்களும் அங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இதை கண்டுபிடிச்சு அங்க வந்து அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா ஸ்விட்சை ஆன் பண்ண, அவங்க வீட்டு பொண்ணுங்க யாரோ ஒருத்தங்க கூட ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆகிறத பார்த்தோன்னே அவங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. துண்டாக்கான துணியாக்கானு கூட இருந்த பசங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓட, அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல தர்ம சாத்து, இனிமேல் நீங்க ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. இது மட்டும் இல்லாம உன் பொண்ணாலதான் என் பொண்ணு கேட்டா, என் பொண்ணாலதான் உன் பொண்ணு கேட்டா அப்படின்னு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இப்ப வாய் தகராறு முத்தி, இனிமேல் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு பெரியவங்க 3 பேருமே இப்ப பிரிஞ்சும் போறாங்க. அதே சமயத்துல அங்கிருந்து தப்பிச்சு போன 3 பசங்களும் அவங்க ஃப்ரெண்டோட ஒரு கராஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த ஆண்கள் ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல, ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. இந்த 3 பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியாம ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. அப்பதான் டினாவும் இந்த ஊர் எனக்கு நரகமா இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட புலம்பி தீத்துட்டு இருக்கா. 3 பொண்ணுங்க மீட் பண்ணிக்க முடியாம எங்கேயும் வெளியே போக முடியாம வீட்லயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த ஃப்ரிடாவை தட்டி எழுப்பின அவங்க அம்மா மரியம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எப்படி போடணும் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. என்னமா ட்ரெஸ் இது, இதை போட்டா என்னால புழுக்கம் தாங்க முடியல, இந்த ட்ரெஸ் நான் போடணும்னா உள்ளுக்குள்ள எதுவும் போட மாட்டேன் பாருங்க அப்படின்னு அவ அடமுடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அந்த கோலு மூட்டி ஃப்ரிடாவை பார்க்க வரா. சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, இதுல இருந்து ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடு, நம்ம மதகுருவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒத்துக்கிட்டாரு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அவளை கேன்வாஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்காக மதகுரு அதை சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது வரப்போற இந்த சீன்ல நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்ப வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த மதகுரு வீட்டுக்குள்ள வரான். ஃப்ரிடா குனிஞ்சு வீட்டை தொடச்சிட்டு இருக்கா. அவளோட இன்னர் வேறவே ரொம்ப ரசிச்சு
பார்த்துட்டு இருந்த அவன் ஏதோ சத்தம் கேட்டு அதை போட்டுட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஃப்ரிடா அவனை முறைச்சு பார்த்துட்டு அங்க வரா. ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இந்த கிழவன் தான் அப்படின்னு அவளுக்கு அவன் மேல பயங்கர கோபம். இருந்தாலும் இந்த கோபத்தை காமிக்கிறதுல நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, அதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா நெருங்கி வரா. என்னை எங்க அப்பா எங்கேயுமே வெளியிட மாட்டேங்கிறாரு, அட்லீஸ்ட் அந்த தையல் கிளாஸுக்காவது என்ன போகிறதுக்கு அனுமதிக்க சொல்லுங்க. அப்படி அவர் அனுமதிச்சிட்டாருன்னா நான் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களை தனியா வந்து பார்க்கறேன் அப்படின்னு குறும்பா கண்ணடிக்கிறா. ஏற்கனவே தேன் குடிச்ச நரி மாதிரி சுத்திட்டு இருந்த அந்த மதகுருக்கு இவ சொன்னது காதுல தேனா வந்து பாயுது. அதே சமயத்துல ஃப்ரிடாவோட அப்பா யூசப் அவரோட ஃப்ரெண்டோட கடையில போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ரெண்டு பேரும் அவங்க பழைய நினைவுகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க வந்து அந்த மதகுரு யூசஃபை வெளியே கூப்பிடுறாரு. நீ எதுக்காக உன் பொண்ணை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? முதல்ல அவளை வெளியிடு, அவ சுதந்திரமா நடமாடட்டும். அவ தையல் கிளாஸ் போயிட்டு இருக்கால, அதுக்கெல்லாம் அனுப்பு. அப்புறம் பாத்துக்க, இன்னொரு விஷயம், நான் உன் பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்கிறாரு. ஃப்ரிடாவோட அப்பாவுக்கு பயங்கர காண்டாகுது. ஆனா மதகுருவாச்சே அப்படின்னு மௌனமா அங்கிருந்து வந்துடுறாரு. இப்ப அந்த 3 பசங்களோட ஃப்ரெண்டு ஒரு மெசேஜோட இந்த 3 பொண்ணுங்களையும் வந்து மீட் பண்றான். அந்த பசங்களுக்கு நம்ம மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த பசங்களால தான் நம்ம இன்னைக்கு ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்கோம். அவங்க கூட நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு டினா சொல்றா. அதன்படி அன்னைக்கு முடிக்காம போன அந்த டாஸ்கை இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த 3 பொண்ணுங்களும் பிளான் பண்றாங்க. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா யூசப் அவரோட சொந்தக்காரங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு. இதுக்கு மேலேயும் நம்ம பகையா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்கறாரு. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து 3ஆவதா இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்த்து இப்ப அவங்க 3 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணுங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபெஸ்டிவல் நாளும் வருது. அன்னைக்கு காலையில யாருக்கும் தெரியாம இந்த 3 பொண்ணுங்களும் அந்த 3 பசங்களை ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. 15 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கன்னித்தன்மையை இழந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா அங்க இருக்கிற ரூமுக்குள்ள 3 பேரும் போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஃபிடாவையே மோப்பம் முடிச்சுட்டு சுத்திட்டு இருந்த ஹட்ஜ் ஃபிடா அங்க காணாம போனதை பார்த்து வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணுங்க 3 ஓடி போறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓடி வந்து யூசப் கிட்ட அந்த பொண்ணுங்களோட பிளானை பத்தி சொல்லவும் ஏற்கனவே தன்னோட பொண்ணை இவர் கட்டி கொடுக்க சொல்லி கேட்ட காண்டுல இருந்த யூசப் அவர் மதகுருன்னு கூட பார்க்காம கண்டபடி அவர்கிட்ட எகிர ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணை இந்த ஆளு கட்டிக்கணும் அப்படிங்கறதால தான் என் பொண்ணு மேல அபாண்டமா பழி சொல்றான் அப்படின்னு இவர் பயங்கரமா கத்திட்டு இருக்க. அப்பதான் அந்த கோலுமுட்டி டைட்டாவும் உங்க 3 பொண்ணுகளும் சர்ச்சில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத நானே கேட்டேன், நீ வேணா போய் செக் பண்ணி பாரு, உன் பொண்ணுங்க இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவோ இப்ப அந்த 3 பேரண்ட்ஸும் டைட்டா சொன்ன இடத்துக்கு பொண்ணுங்களை தேடி ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க நினைச்சபடி இங்க எல்லாமே சுமூகமா முடிய அந்த 3 பொண்ணுங்களுக்கும் இப்ப பயங்கர ஹாப்பி. அவங்க அப்பா அம்மா இவங்களை தேடி ஓடி வராங்க அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து செய்தி சொல்ல இந்த 6 பேரும் அங்கிருந்து சிட்டா பறந்துடுறாங்க. டிட்டா சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க அவங்க பொண்ணுகளும் இல்ல, அந்த அம்மா சொன்ன மாதிரி வேற எந்த பசங்களும் இல்ல. ஆனா பொண்ணுங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடி அலைஞ்சு சர்ச்சுக்கு வந்து பார்த்தா இந்த 3 பொண்ணுங்களும் பயங்கர பக்தியோட சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அடாடா, இப்படிப்பட்ட பொண்ணுகளையா சந்தேகப்பட்டோம் அப்படின்னு அவங்களே தலை குனிகிற அளவுக்கு இந்த பொண்ணுகளோட டிராமா அல்டிமேட்டா இருக்குது போங்க. யூசப் மேல இருந்த கோபத்துல அந்த மதகுரு ஃபிடா அவங்க வீட்டை உடனடியா காலி பண்ணுன்னு சொல்லி ஆளுகளை வச்சு திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாரு. இதை பார்த்த ஃபிடாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஆனா பொறுமை மனமே பொறுமை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்குள்ள போறா. அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. அவ சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ள எந்த ட்ரெஸ்ஸும் அவ போடல, முகத்தை மறைச்சிட்டு இப்ப ஹட்ஜோட வீட்டுக்கு போறா. ஒரு வார்த்தையும் கூட பேசாம ஹட்ஜுக்கு முன்னாடி போய் நின்று அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி அவளோட நேக்கடு பாடிய அவனுக்கு காமிக்கிறா. அவளைதான் மனுஷன் அதை பார்த்த உடனேயே காது மடல் எல்லாம் ஜிவ்வுன்னு சூடேறுது, ஹார்ட் பீட்டு கண்டபடி துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவரோட ஹார்ட் அட்டாக் ஆகி அங்கேயே மனுஷன் செத்து பொத்துன்னு கீழே விழுகிறான். ஹட்ஜோட சாவு அந்த ஊருக்கே ஒரு பெரிய விடுதலையா கொடுக்குது. அவரோட வீட்டில் குடியிருந்த அத்தனை பேர்த்துக்கும் அந்த வீடே சொந்தமாகுது. அந்த ஊரே எந்த கட்டுப்பாடும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா இப்ப சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃப்ரிடா தான். இந்த ஒரு நோட்டோட இந்த படமும் முடியுது. என்னங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி வேற ஒரு தரமான படத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.